அனைவருக்கும் வணக்கம். 25 இயர்ஸ் கழிச்சு மீண்டும் கேப்டன் சினிகிரேஷன் மூலியமாக ஒரு பெரிய படம் தயாரிக்கணும் ஒரு எண்ணத்தில் இருந்துச்சு எனக்கு. அப்போதான் இந்த படம் படைத்தலைவன் படம் வந்து ரிலீஸுக்கு பேசியிருந்தாங்க. சரி, இந்த படம் நம்ம பண்ணுவோம் அப்படின்னு ஐடியா வந்த பிறகு கேப்டன் சினிகிரேஷன் மூலமாக தமிழ்நாடு ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூஷன் வந்து விஜய் கம்பெனிஸ் பிடிச்சி பார்த்து நான் அந்த ஏரியா வாங்கின உடனே பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டிலேருந்து எல்லா திரையரங்குலேருந்து பெரிய ஒரு வரவேற்பு இருந்தது. நாங்கள் முதல்ல ஒரு 200 திரையரங்களை போடலாம்னு நினச்சிருந்தாங்க. இப்போ நான் சாயந்தரம் ஆஃபீஸ்லேருந்து வரும்போது ஒரு 8 மணிக்கு பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட 400 திரையரங்குகள் மேலே வந்து இன்னைக்கு நாளைக்கு தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகுது. இது இல்லாமல் கர்நாடகா மற்றும் எஃப்எம்எஸ்ல வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 150 திரையரங்கில் சிங்கப்பூர், மலேசியா, கனடா, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா மாதிரி எல்லா நாட்டிலையும் வந்து கிட்டத்தட்ட 150 திரையரங்கில் திரையிடல் படிக்கும். கிட்டத்தட்ட ஒரு 500 தியேட்டருக்கு மேலே ரிலீஸ் பண்ணுறோம். நம்ம இது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் நாளைக்கு காலைல இந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு பெரிய வரவேற்பு இருக்குது தெரியுது எனக்கு. இப்போ படம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நான் சண்முக பாண்டி சின்ன வயசுல பார்க்குறேன். அவர் இந்த ஹைட்டு 6 அடி 3 அடி வந்து அந்த அடிக்கு ஒரு அடி பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே மூஞ்சில குத்துற மாதிரி இருக்கு. இந்த ஃபைட்டராக பார்க்கும்போது மீண்டும் கேப்டனுடைய அந்த இடத்து கண்டிப்பாக சண்முக பாண்டியன் பிடிப்பார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதே போல டைரக்டர் அன்பு அவர்கள் நல்ல ஒரு டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. படத்தில் ரீரெக்கார்டிங் ரொம்ப பிரமாதமாக இருக்கு. போட்டோகிராஃபி நல்லா இருக்கு. கண்டிப்பாக இந்த படம் மாபெரும் வெற்றி பெறும் விழாவில் மீண்டும் அனைவரும் சந்திப்பு என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.